தொட்டும் உன்னுடைய மன்னிப்பு என்னும் மிகப்பெரிய கடலை கொண்டு நீ எங்களை அணிகலன் அணிய வைப்பாயாக. எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், எந்த வேதனைகளும் இல்லாமல், எந்த இடையூறுகளும் இல்லாமல், எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் எங்களுடைய வாழ்நாளை நீ சந்தோஷத்தோடு எங்களுடைய ஆசைகளை, ஹலாலான ஆசைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக. இலாஹி இலாஹி, எங்களுடைய இறைவா, ரப்புல் ஆலமீனே, ஷஃபீஇ பில் மதீஹில்லதி அயா, என் கண்மணி நாயகத்தை புகழ்வதை கொண்டு எங்களுடைய வாழ்நாளை நீ சந்தோஷப்படுத்தி தந்தருள் புரிவாயாக என்ற ஒரு அழகான வேண்டுதலை நமக்கு நிறைவுபடுத்துவார்களே, அந்த வேண்டுதலோடு நாம் இந்த மஜ்லிஸை நிறைவுபடுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வித்ரியாவினுடைய பரக்கத்தால் நம்முடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தின் பொருட்டால் நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், சிகிறுகள், வஞ்சனைகள், சூனியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அப்புறப்படுத்துவானாக. எதிரிகளை அல்லாஹ் நம்மோடு இணக்கமாக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்நாளை கண்மணி நாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நல்ல அகீதாவோடு, நல்ல அமல்களோடு நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவானாக என்ற வேண்டுதலோடு நிறைவுபடுத்துகிறேன். அருமையானவர்களே, சென்ற வருடம் வித்ரியாவினுடைய பரிபூர்ணமான முறையிலே விளக்க உரையை சொன்ன நேரத்தில் இந்த வருடம் ஒரு சாதாத் வரவேண்டிய கட்டம். அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை நல்குவானாக. அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவின் காரணத்தினால் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். நான் அதற்கு தகுதியோ தகுதி இல்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு என்னை தேர்ந்தெடுத்தான். கண்மணி நாயகத்தினுடைய ஒரு அருள் பார்வை இந்த பாவியின் மீது பட்டது என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். வித்ரியாவிற்கு விளக்க உரை சொல்லுகிற பாங்கை அல்லாஹ் இந்த ரமலானுடைய தௌஃபீக்கிலே தந்தருள் புரிந்தான். அதை நான் என்றும் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் எம் மக்களுக்கும் இது போன்ற பாக்கியத்தை, அவர்களை ஆலிமாக்கி ஹாஃபிலாக்கி இது போன்ற பாக்கியத்தை, கண்மணி நாயகத்தினுடைய மஜ்லிஸ்களிலே வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவான் என்ற துஆவை சொல்வதோடு இந்த அழகான வாய்ப்பை தந்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக எங்கள் இதயம் நிறைந்த ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு என்றும் துஆ செய்கிறோம். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் கொடுத்து இந்த முஹியுத்தீன் டிவியை அல்லாஹ் உலகெங்கிலும் காணும் டிவியாக விரைவிலே ஆக்கி அருள் புரிவானாக. உலக மக்களுக்கு சுன்னத்துல் ஜமாஅத்தை போதிக்கும் ஒரு மையஸ்தலமாக, மர்கஸாக அல்லாஹ் இந்த டிவியை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு உங்களுக்கு என்றும் என்னுடைய துஆவில் பங்குண்டு என்று சொல்வதோடு எனக்கு துஆ செய்யுங்கள். என் பிள்ளைகள் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக மாறி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய ஹாதிம்களாக என்னுடைய பாரம்பரியம் கியாமத் வரையிலும் நீடிக்க நீங்கள் துஆ செய்யுங்கள் என்ற அன்பான வேண்டுதலை இந்த மஜ்லிஸில் அமர்பவர்களுக்கும், வீட்டில் இருந்து கேட்பவர்களுக்கும், உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை அவதானிப்பவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு நிறைவுபடுத்துகிறேன். இந்த குதுபியா மன்சிலில் இந்த ரமலானிலே தொடர்ச்சியாக தராவீஹ் தொழுகை நடத்தி அதிலே புனிதமிக்க குர்ஆனை ஓதி நிறைவுபடுத்திய 2 ஹாஃபில்களுக்கு பொன்னாடை போர்த்தி சங்கை செய்ய நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதிலே நமது ஊரை சார்ந்த ஹாஃபில் ஹாஃபில் முஹம்மது இர்ஃபான், அல்லாஹ் அவருடைய ஹிஃபலை என்றும் அவருடைய இதயத்தில் நிலைப்படுத்தி கொடுப்பானாக. எல்லா ஹாஃபில்களுக்கும் நிறைவேற்றி கொடுப்பானாக. அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். அல்லாஹ் அவர்களை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவானாக. குர்ஆனுடைய பரக்கத்தால் நம் அனைவர்களுக்கும் நிறைவை தந்தருள் புரிவானாக. இவர்களுக்கு அகப்பார்வையையும் வெளிப்பார்வையையும் அல்லாஹ் மீட்டிக் கொடுப்பானாக என்ற துஆவை செய்வதோடு இது போன்ற குழந்தைகளுக்கும் அல்லாஹ் வெற்றியையும் குர்ஆனையும் இதயத்தில் கொடுப்பானாக. பொன்னாடை இப்பொழுதுக்கு முஹம்மது ஹாஃபில் முஹம்மது இர்ஃபான் அவர்களுக்கு போற்றப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அடுத்து மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியிலே 2வது படிவம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அல் ஹாஃபில் அப்துல் ஷுக்கூர் அவர்களுக்கு
பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுடைய இதயத்திலே ஹிஃப்லை நிலைப்படுத்தி கியாமத் நாள் வரையிலும் அவர்களுக்கு குர்ஆனை நிலைப்படுத்தி அவர்களுடைய சந்தான பரம்பரையில் ஹாஃபில்களை உருவாக்குவானாக. 2 ஹாஃபில்களுடைய சந்தான பரம்பரையிலும் ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் நம்முடைய சந்தானங்களிலும் உருவாக்குவானாக. நல்ல தலை சிறந்த ஆலிமாக சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஹாதிமாக இவர்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல ஆலிமாவதற்கு துஆ செய்யுங்கள். சுன்னத்துல் ஜமாத்துக்கு நிறைய ஹாதிம்கள் தேவைப்படுகிறது. எனவே இவர்களை சிறந்த ஹாதிம்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இப்பொழுது ஹாஃபில் அப்துல் ஷக்கூர் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய முஹப்பத்தை இந்த 27 நாட்களும் அதிகமாக நம் கல்விலே தரிபட காரணமாக இருந்த அதே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிவாறு சையீது சாதாத் ஷேக் அப்துல் ரஹ்மான் தங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி வெளிப்பாடாக இந்த போர்வையை போத்துகிறோம். الفاتحة. அருமையானவர்களே, இந்த வித்ரியாவை ரமலானோடு நிறுத்திவிடாதீர்கள். கர்ப்பமான பெண்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஹர்ஃப் வச்சு ஓதி கொடுத்தோம் என்றால் சுகப்பிரசவம் நிச்சயம் என்ற அனுபவபூர்வமாக முழுமையான நம்பிக்கையோடு அதை ஓதுங்கள். நோய் உள்ளவர்களுக்கு ஒரு ஹர்ஃபை ஒரு நாளைக்கு ஒரு ஹர்ஃப் வீதம் ஓதி கொடுங்கள். நிச்சயம் பலன். ஆனால் நம்பிக்கை முக்கியம். அதே போன்று நாட்டு தேட்டம் உள்ளவர்கள் ஒரு ஹர்ஃபை தினமும் பயபக்தியோடு இறையச்சத்தோடு கண்மணி நாயகத்தினுடைய ரவுலாவை முன்னிறுத்தி கனவிலே கண்டவர்கள் அவர்களையே முன்னிறுத்தி அவர்களிடத்தில் ஓதுங்கள். கனவு காண நாடுபவர்கள் அதையெல்லாம் வேண்டுதல் வையுங்கள். கண்மணி நாயகத்தினுடைய கனவு காணும் சம்பந்தமாக ஒரு நாள் பேசணும்னு நினைச்சு மறந்துட்டேன். எனவே அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் குத்துபியாவுடைய மஜ்லிஸில் அது சம்பந்தமான செய்திகளை ஒன்று திரட்டி ஒரு நாள் பேசுகிறேன். அல்லாஹு தாலா தௌஃபீக். அதுவெல்லாம் பேச்சல்ல, ரசிக்க வேண்டிய ரசனைகள், அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. அல் ஃபாத்திஹா.